நண்பர்களே, இது வந்து கொடைக்கானல் கிடையாது, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, எங்கள் சொந்த ஊர் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுத்தம் பண்ணுறோன்னே ஊரில் உள்ள பசங்க ஃபுல்லாக வந்துட்டாங்க சந்தோஷத்தில். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வேறுன்னு பாருங்கள். இது எல்லாமே தமிழ் தான் உலகத்தில் மூத்த மொழி. அதிலிருந்து பிரிந்த வார்த்தைகள் தான் உலகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் எல்லா மொழிகளுக்கான ஒரு ஆய்வு புஸ்தகம் தான் இது. அதை வந்து நம்ம வளர்ந்து நண்பர்களே, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் சொந்த ஊருக்கு மாவட்டத்தினுடைய கலெக்டர் பாசத்துக்குரிய சகோதரர் சிவகுரு பிரபாகரன் IAS அவங்க இன்றைக்கி வந்திருந்தாங்க. கடந்த 20 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கும் பொழுது தொண்டி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை மனு வச்சுருந்தோம். நீண்ட நாட்களாக காடு மண்டி போய் மக்கள் பயன்பாடு இல்லாத ஒரு இடத்த நீங்கள் தூய்மை பண்ணி எங்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் அமைச்சு தரணும்னு அந்த இளைஞர்கள்லாம் கோரிக்கை வச்சதை அடுத்து அவங்க தொண்டி பேரூராட்சி நிர்வாகத்துக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த இடத்த தூய்மை பண்ணி இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானமாக தயார் பண்ணி கொடுங்கண்டு அந்த அடிப்படையில் கடந்த வாரம் தொண்டி பேரூராட்சி நிர்வாகத்தால் அந்த இடம் தூய்மை செய்யப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதை விளையாட்டு மைதானமாக உருவாக்குறதுக்காண்டி கடுமையாக இரவும் பகலும் வந்து அதில் பாடுபட்டு இருக்கிறாங்க. அந்த விளையாட்டு வீரர்களை சந்திப்பதற்கும் அந்த மைதானம் எப்படி தயாராக இருக்குது அப்படின்னு பார்வையிடறதுக்கும் இன்னைக்கு வந்திருந்தாங்க. மாவட்ட ஆட்சியர் இந்த விளையாட்டு மைதான வேலைகள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வர போகும்போது தொண்டி பேரூராட்சி நிர்வாகத்தாலையும் தொண்டி ஊர் மக்கள் மற்றும் குறிப்பாக விளையாட்டு வீரர்களால் உற்சாகமான வரவேற்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளும் இளைஞர்கள் வழங்கினாங்க. நானும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாட்டனாரில் ஒருவரான MRM அப்துல் ரஹீம் பன்னூல் ஆசிரியர், தமிழ் அறிஞர்களுக்கு மத்தியிலே ரொம்ப பிரபலமான ஒருவர், அவருடைய சகோதரர் MRM முகமது ஹனீஃபா அவங்க எழுதின ஒரு தமிழ் பொக்கிஷம் சொற்பிறப்பியல் வியத்தகு உண்மைகள் உலகத் தாய்மொழி தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு புஸ்தகம். இது வந்து தமிழ் தான் உலகத்தில் மூத்த மொழி, அதிலிருந்து பிரிந்த வார்த்தைகள் தான் உலகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் எல்லா மொழிகளுக்கான ஒரு ஆய்வு புஸ்தகம் தான் இது. அதை வந்து நம்ம வழங்கியிருந்தோம். இதனை தொடர்ந்து நிறைய இளைஞர்கள் அவங்கள சந்தித்து அவங்களோட கோரிக்கைகளை வழங்கினாங்க. அந்த ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸை நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதனை தொடர்ந்து தொண்டியில் சுற்றி உள்ள கிராமங்கள்லேருந்தும் நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கை வச்சாங்க. அதையும் தாண்டி தொண்டி இளைஞர்களால் இன்னொரு முக்கியமான கோரிக்கையும் கலெக்டர்கிட்ட நம்ம கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டி அதை சுற்றி உள்ள பகுதிகளில் கிட்டத்தட்ட தேவிப்பட்டினத்துலேருந்து SP பட்டினம் தாண்டுற வரைக்கும் கிழக்கு கடற்கரை சாலைகளில் அதிகமான வேலிக்கருவிகள் மரங்கள் வந்து ரோட்டில் வளர்ந்து நிற்குது. இதனால் நிறைய போக்குவரத்து இடைஞ்சலும் உயிர் போகக்கூடிய அளவுக்கு விபத்துக்களும் நடக்குது. உடனடியாக இதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அதையும் சரி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இறைவன் நாடுனா வெகு விரைவில் சாலை ஓரங்களில் ஆபத்தாக வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த வேலிக்கருவை மரங்களும் அகற்றப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சுயநலம் பார்க்காம கூட்டாக முயற்சி செஞ்சால் எந்த இலக்கையும் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு வந்து ஒரு உதாரணங்க. 15 வருஷத்துக்கு மேலே மனித புழக்கமே இல்லாத ஒரு இடத்த அதை வந்து ஒரு விளையாட்டு மைதானமாக உருவாக்குறதுக்காண்டி கடுமையான முயற்சி எடுத்த இளைஞர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்தாங்க. அவங்க நேரடியாக ஆய்வு செஞ்சு இந்த இடத்த தூய்மை பண்ணி கொடுக்க சொல்லி தொண்டி பேரூராட்சி நிர்வாகத்துக்கு வந்து உத்தரவு போட்டாங்க. அந்த அடிப்படையில் தொண்டி பேரூராட்சி நிர்வாகத்தாலையும் அழகான முறையில் சுத்தம் செஞ்சு இன்றைக்கி இளைஞர்களால் இரவு பகல் பார்க்காம முழுமையாக விளையாடுவதற்கு தகுதியான ஒரு இடமா மாற்றப்பட்டு இருக்கு. இறைவன் நாடுனா இன்னும் சில தினங்களில் ஒரு அருமையான ஒரு விளையாட்டு மைதானமாக அது உருவெடுக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.